வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் நேற்று லீவ் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரைக்குமே வந்து சல்லுன்னு அந்த பக்கம் போகிறான், இந்த பக்கம் போகிறான், பயங்கரமான மொமெண்டமில் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தான். ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லாமையே இருந்துச்சுங்க. முதல்ல நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரொம்ப ஒரு டஃப் டே டு ஸ்கேல்ப்புங்க. ஈவன் தோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ட்ரெண்ட் இல்லை, ரெண்டாவது மொமெண்டம் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லாத காரணத்தினால இன்னைக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேஹையை தாண்டி நல்ல ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான். ஸோ இந்த டே ஹையை தாண்டிட்டு நல்ல ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம் வந்து இல்லாத காரணத்தினால, எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ட்ரெண்டும் பியரிஷாக இருந்துச்சு. அதோட இந்த எங்கல்ஃபிங் கேண்டிலோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு மொமெண்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதன் காரணமாக இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு இந்த ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நல்ல ரிஜெக்ஷனும் இந்த இடத்துல வந்துருந்துச்சு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ப்ரீமியம் மட்டும் நல்லா இருந்துச்சு, நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி போச்சு. ஆனால் இப்படி ரிவர்ஸ் ஆன இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் இருந்தால் ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு. பட் இதை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா பெருசாக எதுவும் இனிஷியலாக வந்து ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகாத காரணத்தினால. அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி டேஹையை உடைக்குது, திருப்பியும் வந்து உள்ள வந்துடுறான். அப்படி உள்ள வரும்போது ஓகே, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் ஃபார்ம் ஆகல, அப்படி உள்ள வர்றான். அப்போ பிரைஸ் பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு ஹையர் ஹை போடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது. அப்படி கீழே வரும்போதும் பாருங்க, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்லாம் இல்லை, இருந்தாலும் இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவை டச் பண்ணாம இதை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஹையர் ஹை போடுறான். அப்போ இங்கே பாருங்க எவ்வளோ சாப்பியாக இருந்திருக்கு பாருங்க. ஸோ திருப்பி வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல புல்லிஷாக தான் முடியும். ஆனாலும் ப்ரைஸால் மேலே போக முடியலை. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போக முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கை கொடுத்த கேண்டில்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சப்ளை ஜோனு. அதன் காரணமாக தான் ப்ரைஸால் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போக முடியல, உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து இன்ட்ராடேல ஹையர் ஹை ஃபார்மேஷன் வருது, மேலே நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குழப்பமான ட்ரெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 5 மினிட்ஸில் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, 15 மினிட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. இதை ரெண்டையுமே வந்து ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணி, முக்கியமாக இந்த 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணிச்சோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இங்கே இருக்கிற 1 ஹவரில் இருக்கிற இந்த சப்ளை ஜோன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறது கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. ஆனாலுமே ஃபேர் வேல்யூ கேப்பே வரலைங்க, அநியாயத்துக்கு போகிறான். 2 பக்கமே பெருசாக ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வரல. ப்ரீமியமில் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரவே இல்லை. சரி, இன்னைக்கு கன்சாலிடேஷன் டே தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் எப்படி சொல்கிறது, அரௌண்ட் இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி வந்துச்சுங்க, கவனிச்சேன் நான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் மொமெண்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகி, இங்கே பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் மூவ் கொடுத்துச்சு. சைட்வேஸ் டேயில் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாதுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கிலிருந்து இதுதாங்க இன்னைக்கு நாள்லேயே வந்து உருப்படியான ஒரு சூப்பர் டூப்பர் மூவ் அப்படின்னா அது இதுதான். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல கூட அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த இடத்துல நான் மார்னிங் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மேலே போகும்போதும் ப்ரீமியம் வந்து நல்லா தான் போச்சு. பட் அந்த இடத்துல கிளியரான ட்ரெண்ட் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகலை அந்த நேரத்தில். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. ஸோ ஈவன் தோ இன்றைக்கி வந்து சைட்வேஸ் டேயாக இருந்தாலும், இன்றைக்கி பயங்கர சாப்பியாக இருந்தாலும்,
இந்த ட்ரேட் ஆகட்டும், இந்த ட்ரேட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். இந்த ட்ரேடுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம 1 மினிட்ல ஸ்கேல் பண்ணும்போது 375 கேண்டில் இருக்கும் ஒரு நாளைக்கு. அதில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் 10 ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். பை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரெண்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் செட்டப்ஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெபினார் இருக்குது, ரெக்கார்டட் வீடியோஸாக அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் எது வேணுனாலுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. அப்போது நம்ம இன்ட்ராடேயில் 1 மினிட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த மேலே இருக்கிற சப்ளை ஜோன் 1 ஹவரில் இருக்க சப்ளை ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்லேருந்துமே ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும், ஏன் ப்ரைஸ் இதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இதற்கும் மேலே இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். இப்போ நம்ம 1 மினிட்ல பார்த்தோம், 5 மினிட்ஸில் பார்த்தோம், 1 ஹவர்லையும் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போகணும். ஸோ போன வாரமே பார்த்த அதே விஷயம்தான். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது இந்த வீக்கோட ஹை, அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ ஸ்மார்ட் மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயம் தான் பண்ணும். ஒன்று, ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸை கொண்டு வரும். அப்படி இல்லையா அங்கேருந்து லிக்விடிட்டி நோக்கி ப்ரைஸை கொண்டு போகும். இப்போது கீழே வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு, மேலே போன வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கு அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னா அக்குமுலேஷன். ஸோ இப்போது மொத்த மார்க்கெட்டுக்கு 3 ஃபேஸ் இருக்குது: அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இந்த டார்கெட்டுக்கு கொண்டு போகிறத 3 ஃபேஸில் பண்ணுவான். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 3 ஃபேஸில் பண்ணுவான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. கீழே வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கீழே தான் வந்திருக்கும். அது இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா, இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன், கீழே வர மாதிரி வந்து இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு மேலே போயிட்டான். மேலே போய் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். அப்போது இதுக்கு மேலே ஃபர்தராக அவன் எங்கேயாவது மூவ் ஆகணும்னு வச்சுக்கலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷன் எடுக்கணும். அவங்க ஷார்ட்டோ லாங்கோ வந்து எடுக்கணும். அப்போது அவங்க பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அவன் மூவ் ஆவான். அதன் காரணமாக இப்போது மார்க்கெட் அக்குமுலேஷன் ஜோனுக்கு மாட்டிக்கிச்சு. அதோட ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை தான், 26,310. அதே மாதிரி அதோட லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 26,141. இப்போது இந்த 2 கோட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஒரு பெரிய ஜோனுக்குள்ளே, மேபி 1 ஹவரில் பார்த்தா கூட தெரியும், இதுதான் ஹை அண்ட் லோ. இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. 26,310, 26,141. இதுக்கு இடையில நடக்கிற இந்த எந்தவித இதுக்குள்ளே நடக்கிற எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவமே கிடையாது. வி ஷுட் ஒன்லி கன்சிடர் இட் அஸ் அன் அக்குமுலேஷன் ஆர் கன்சாலிடேஷன். அப்போது இப்படி வந்து மேனிபுலேஷன் வரலாம், இப்படி போய் மேனிபுலேஷன் வரலாம். ஸோ மேனிபுலேஷன் எந்த பக்கம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் எந்த பக்கம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே ட்ரெண்டை நிர்ணயிக்க முடியாது, எல்லா இடத்துக்குமே வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து ப்ரைஸ் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே கூட வரலாம், அந்த மேனிபுலேஷன் பெருசாக இருந்து அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ இந்த 2 கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நிஃப்டிக்கு ட்ரெண்டே கிடையாது. அவன் என்ன வேணால் பண்ணுவான். இந்த கோட்டுக்குள்ளே என்ன பண்ணுவான், கோட்டை தாண்டி வர ரியாக்ஷனை பொறுத்து தான் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ண காத்திருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ட்ரெண்ட்லெஸ் ஜோனுக்கு போய் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதனால் இதுக்கப்புறம் பொசிஷனலாக ஒரு வியூ எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 கோட்டை தொடாமல் நம்மளால் எடுக்க முடியாது. அது வரைக்கும் இன்ட்ராடேயில் மட்டும்தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி கொஞ்சம் வால்டைலாக தாங்க இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது இப்போது இதை நம்ம வந்து அக்குமுலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதை கூட நம்ம மேனிபுலேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான அறிகுறி இது வரைக்கும் வரல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு கன்சாலிடேஷன் தான். பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதனுடைய டார்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அடிச்சிருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கேப்பை நோக்கி போக வேண்டிய தருணத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது என்ன பண்ணுவோம், லிக்விடிட்டிக்கு போகணும், அப்படி இல்லைனா கேப்புக்கு போகணும். இப்போ கேப் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டிங்கிறது ரிவர்ஸ் ஆகி போச்சு அப்படின்னா இந்த கேப்புக்குள்ளே போய் தொப்பக்கடின்னு குதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே எந்த மாதிரி ரியாக்ஷன் வருது, ப்ரைஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுதா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸில் கொடுத்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகும், எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போதைக்கு 2 பேருமே டார்கெட் அடிச்சுட்டு அக்குமுலேட் பண்ணிட்டுருக்காங்க.
நிஃப்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேப்லாம் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வருமா, இல்லை இந்த இடத்துல அக்குமுலேஷன் ஜோனை வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கீழே வராமல் டைம் கரெக்ஷனை போடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைம் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ப்ரைஸ் கரெக்ஷனே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழும்போதும் அவன் கீழே விழுறது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான். கேப்பில் அவர் ரியாக்ஷன் வச்சு தான் ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப்லையும் என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மிட் செலக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 0.23% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போய் பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள், உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி ஓடி போய் ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து டச் பண்ணிட்டான். அவன் டார்கெட் அடிச்சிட்டான். இப்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேபி இந்த ஃபேர் வேல்யூ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அக்குமுலேஷன் தான், பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட் செலக்ட்டுமே இந்த ஹைக்கும் இந்த லோ கடையில் இருக்குது. இங்கே வர இந்த ஹைலியோ இல்லை லோலையோ வர ரியாக்ஷனை பொறுத்து தான் ஃபர்தராக அவன் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கீழே வந்தாலும் அது வர்றது கேப் ஃபில்லிங்கு தான். இந்த கேப்பை இன்வெஸ்ட் பண்ணால் மேபி கீழே விடலாங்க. ஸோ இதுதான் வந்து மிட் செலக்டை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பிட்காயினை பார்த்துருவோம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று விடுமுறை இருந்ததுனால பெரிய மொமெண்டம் கொடுக்காம இருந்துச்சு. ஒரு வழியாக கடைசியாக 4 ஹவரில் இவன் இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இதை தானா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி 92,343 ரொம்ப அருகில் வந்துட்டான். இருந்தாலும் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் நிஃப்டிக்கு இருக்கிற மாதிரியே இதுக்கு பிட்காயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ளை ஜோனாக இருக்கிற காரணத்தினால சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னா நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நிஃப்டியோட அதே பேட்டர்ன் தான். மேலே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான், அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கான். அந்த அக்குமுலேஷன்லேயே கூட பாருங்கள், மேலே போய் இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் வேறு அடிச்சிருக்கிறான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இருக்குது, இதுதான் லிக்விடிட்டி 90,257 அப்படிங்கிறது. அதை தாண்டிட்டான்னா ஃபர்தராக அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாக்ஸை தாண்டி மேலே போகுமா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஜோனை தாண்டி மேலே போகாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் புல்லிஷ் ஆக முடியாது. தாண்டி போயிட்டான்னா நல்ல ஒரு புல்லி சைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆகி போகிறதே வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து தான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆனால் அடுத்து இந்த இடத்துல வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை நோக்கி அவன் ட்ராவல் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, 96,166 181 இங்கேருந்து மேலே போனால் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி ப்ரைஸ் இன்வெஸ்ட்லாம் பண்ணி பேரிசி ஆச்சுங்கிறதுனால இங்கே போனாலும் ஃபர்தராக நம்ம கீழே தான் எதிர்பார்க்க முடியும். பார்க்கலாங்க என்ன போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 0.91% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டை மாற்றினாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை நம்ம ஒரு கன்சால்டேஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். மேபி 1 ஹவரில் மொமெண்டம் வந்திருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லைங்க, இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் அக்குமுலேஷனாக இருக்குது, இன்னும் ட்ரெண்ட் வரல. ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் புல்லிஷாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹையர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெடியாக மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது. டார்கெட் வந்து 4,244 தான். அதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபேர் வேல்யூ கேப், ஒவ்வொரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புமே அது ரெஸ்பெக்ட் ஆகும்போது, இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, அது ரெஸ்பெக்ட் ஆகும்போது மேலே போகும். சப்போஸ் எப்பாவது ஒரு டைம் வந்து இருக்கிற புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே இன்வெஸ்ட் ஆகி பேரிஷாக மாறிடுச்சுன்னா வேணால் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி தான் டார்கெட் பண்ணி மேலே போகுங்க. ஸோ இதுதான் கோல்டோட நிலவரம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் வந்து 1 மணி நேரம் ட்ரேடிங் ஹாரில் போல் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறாங்க தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ பார்ப்போம் திங்கக்கிழமை அன்னைக்கு. இட் இஸ் வெரி லாங் டேங்க. ட்ரம்ப் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புத்தின் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது நியூஸை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து திங்கக்கிழமை அன்னைக்கு தான் ப்ரைஸில் ஃபேக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கேருந்து நிஃப்டி வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டை கணிக்கவே முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இங்கே இருக்க டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மண்டே சந்திக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அது ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.